கிளிநொச்சியில் இன்று மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் டிசிசி மீட்டிங் நடைபெற இருக்கின்றது. மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அதில் கலந்து கொள்கின்றார். அப்ப என்ன நடக்கும் என்பதை நீங்களே ஊகிக்க முடியும். இது சம்பந்தமாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பை இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளருமாகிய சுமந்திரன் அவர்களுக்கும் இடையிலான ஒரு சந்திப்பு நாளை வெள்ளிக்கிழமை நடைபெற இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். அமைச்சரவையில் எந்த ஒரு மாற்றமும் இடம்பெற மாட்டாது என அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. அத்துடன் பிரதமர் ஹரணி அவர்களுடைய பதவியிலும் எந்த ஒரு மாற்றமும் இடம்பெறாதெனவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். வாட்ஸ்அப் குரூப்பில் உரையாடப்பட்ட ஒரு உரையாடல் கடைசியில் துப்பாக்கிச் சூட்டில் வந்து முடிந்திருக்கிறது. இந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகள் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மே மாதம் 29 2025 ஆண்டு வியாழக்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான இந்த அரசாங்கத்துக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்போவதாக அறிவித்திருக்கிறது சஜித் பிரேமதாசவினுடைய எஸ்ஜேபி கட்சி. அந்த கட்சியின் சார்பாக பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார். தாங்கள் வழக்கறிஞர்களுடன் இது சம்பந்தமாக ஆராய்ந்து வருவதாகவும் மிக விரைவில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்ய போவதாகவும் அவர் சொல்லியிருக்கின்றார். அரசாங்கத்துக்கு எதிராக லஞ்ச ஊழல் முறைப்பாடா? அவர்கள் ஏதாவது லஞ்ச ஊழலில் ஈடுபட்டார்களா என்று கேட்டீங்கன்னு சொன்னால், இப்போ உள்ளூராட்சி சபைகளை அமைப்பதற்கு தங்களுக்கு தேவையான உறுப்பினர்களை பெற்றுக்கொள்வதற்கு சுயேட்சை குழுக்கள் பலவற்றை பெருந்தொகையான காசு கொடுத்து தேசிய மக்கள் சக்தி கட்சியினர் வாங்கிக் கொள்கின்றார்கள். அவர்கள் சார்பாக நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான வர்த்தகர்கள் பணம் செலுத்துகிறார்கள் என்று சொல்லி ஏற்கனவே இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள். இப்பொழுது மறுபடியும் ஒரு ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு பேட்டி வழங்கியிருக்கின்றார். அந்த பேட்டியில் சொல்லியிருக்கின்றார், லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்வதற்கு தங்களுடைய குழு தீர்மானித்திருப்பதாகவும் அது சம்பந்தமாக சட்ட ஆலோசனை மேற்கொண்டு வருவதாகவும் சொல்லியிருக்கின்றார். எனவே மிக விரைவில் சஜித் பிரேமதாசவினுடைய எஸ்ஜேபி கட்சி சார்பாக என்பிபி கட்சிக்கு எதிராக முறைப்பாடு செய்யப்படும் என அவர் சொல்லியுள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கிற விஸ்வமடு பகுதியில் நேற்று ஒரு பாடசாலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், பாடசாலையில் மதிய உணவை உட்கொண்ட மாணவர்களில் 21 மாணவர்களுக்கு உணவு ஒவ்வாமை ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் 21 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தருமபுரம் மருத்துவமனையில், பிறகு அதில் 10 மாணவர்கள் கிளிநொச்சிக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள் மேலதிக சிகிச்சைக்காக. இதில் என்ன நடந்தது, இந்த உணவு எப்படி ஒவ்வாமையானது என்பது சம்பந்தமான விசாரணைகள் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக புதுக்குடியிருப்பு பகுதியிலிருந்து சென்ற உணவு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் அந்த உணவினுடைய மாதிரிகளை எடுத்து சென்றிருக்கிறார்கள் மேலதிக விசாரணைகளுக்காகவும் பகுப்பாய்வுக்காகவும். எனவே இது சம்பந்தமாக காவல்துறையினரும் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். எனவே இதில் பாதிப்படைந்த அனைத்து மாணவர்களும் மிக விரைவில் பூரண நலம் பெற வேண்டும் என பிரார்த்திப்போம். வாட்ஸ்அப் குழுவில் நடந்த ஒரு உரையாடல், அந்த உரையாடல் பின்னர் வாக்குவாதமாக முற்றி கடைசியில் துப்பாக்கிச் சூட்டில் சென்று முடிவடைந்திருக்கிறது. இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், 2 பேர், அந்த 2 பேருக்குமே ஒரே வயசு, 53 வயசாம். வாட்ஸ்அப் குரூப்பில் கதைச்சிருக்கணும். உங்களுக்கு தெரிந்தானே, வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய சண்டைகள் போகும், வாக்குவாதங்கள் போகும், ஒரு ஆள் பிளாக் பண்ணுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் போய்கொண்டிருக்கும். அந்த மாதிரி வேலும் ஏதோ ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்து கதைச்சிருக்கணும் மாறி மாறி. நான் நினைக்கிறேன் பிறகு ஆளுக்கால் சொல்லியிருப்பினோம், தைரியம் இருந்தால் நேராக பார்ப்போம் என்று சொல்லி. அப்புறம் உண்மையிலேயே நேராக போய் சந்தித்து 2 பேருமே வாக்குவாதப்பட்டு நேரடியாக கடைசியில் அதில் ஒரு ஆள் துவக்கெடுத்து வானத்தை நோக்கி சுட்டிருக்கிறார். அதுக்கு பிறகு நீர்கொழும்பு போலீஸ் போய் 2 பேரையும் பிடிச்சி வச்சு இப்போ விசாரணைகள் நடந்துருக்குது. இதில் என்ன பிரச்சனை சொன்னால், அந்த 2 பேருமே வர்த்தகர்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த துப்பாக்கியை வைத்திருந்து சுட்டவருக்கு துப்பாக்கி வைத்திருப்பதற்கான அந்த அனுமதி அவர்கிட்ட இருக்குது, லைசன்ஸ் அவர்கிட்ட இருக்கு என்று சொல்லப்படுகிறது. எனவே அனுமதிக்கப்பட்ட துப்பாக்கியை வைத்துக் கொண்டுதான் வானத்தை நோக்கி சுட்டிருக்கின்றார். எனவே வாட்ஸ்அப் குரூப்பில் ஆரம்பித்த அந்த பிரச்சனை கடைசியில் துப்பாக்கி சூட்டில் முடிவடைந்திருக்கிறது. எனவே நீங்கள் யாராவது வாட்ஸ்அப் குரூப்பில் யாரோடையாவது கதைக்கிறதாக இருந்தால் முதல்ல சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட துப்பாக்கி இருக்கான்னு கேட்டு போட்டு கதைக்கிறது நல்லது.
அமைச்சரவையில் எந்த ஒரு மாற்றமும் செய்யப்பட மாட்டாது. அத்துடன் பிரதமர் ஹரணி அவர்களுடைய பதவியும் எந்த விதமான மாற்றத்துக்கும் உட்படுத்தப்பட மாட்டாது. பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள்தான் தொடர்ந்தும் பிரதமராக இருப்பார். இப்ப இருக்கிற அமைச்சர்கள் தான் தொடர்ந்தும் அமைச்சர்களாக இருப்பார்கள். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது எனவும், அரசாங்கத்துக்கு அப்படியான ஒரு நோக்கமும் கிடையாது எனவும், அரசாங்கத்துக்குள்ள எந்த விதமான முரண்பாடுகளோ முட்டுப்பாடுகளோ எதுவுமே கிடையாது எனவும் அமைச்சர் லால் காந்த அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அண்மை காலமாக நிறைய ஊடகங்களில் செய்திகள் திரும்ப திரும்ப வந்து இருக்குது. அரசாங்கத்துக்குள்ள பிரச்சனை, அரசாங்கத்துக்குள்ள பிளவு, அமைச்சரவையில் மாற்றம், பிரதமர் ஹரணி அவர்களை மாற்றப் போகின்றார்கள் என்று சொல்லி நிறைய தகவல்கள் திரும்ப திரும்ப வந்து இருக்குது. ஆனால் அத்தனை செய்திகளும் பொய் செய்திகள் என்று சொல்லி அமைச்சர் மறுத்திருக்கின்றார். இப்படியான செய்திகளை பரப்புபவர்கள் தங்களுடைய தலையை ஒருக்கா பரிசோதனை செய்து பார்க்கணும், ஒருக்கா செக் பண்ணி பார்க்கணும் என்று சொல்லி அமைச்சர் சொல்லியிருக்கார். ஏன்னு சொன்னால் அவைக்கு தலையில பிழை இருக்குது, அதனால தான் இப்படியான கதைகளை பரப்பினோம் என்று சொல்லி. எனவே இந்த செய்திகள் அனைத்தையும் முற்றுமுழுதாக பொய் என மறுத்திருக்கின்றார் அமைச்சர் லால் காந்த. எனவே அமைச்சரவையில் எந்த ஒரு மாற்றமும் இடம்பெற மாட்டாது என இப்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையினுடைய தென்பகுதி கடலில் நேற்று 2 படகுகள் கைப்பற்றப்பட்டு அந்த 2 படகுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 600 கிலோவுக்கு மேற்பட்ட போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. அண்மை காலமாக மீட்கப்பட்ட பெற்றும் எண்ணிக்கையிலான ஒரு போதைப் பொருள் இதுவாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. இவற்றினுடைய பெறுமதி 1000 கோடி ரூபாய்க்கு மேல் என்று சொல்லப்படுகிறது. அதாவது இந்த கடலில் நீண்ட காலமாக தரித்து நிற்கிற மீன்பிடி படகுகளில் தான் இந்த மாதிரி போதைப் பொருட்களை கடத்தி கொண்டு வரினமாம். இப்படியான படகுகள் அண்மை காலமாக நிறைய கைப்பற்றப்படுகின்றன. எனவே இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், கண்காணிப்பாளர்கள் தீவிரமாக செயல்பட்டு வருவதை இது காட்டுது. உண்மையில இப்படியான நடவடிக்கைகள் நிறைய மேற்கொண்டு நாட்டுக்குள்ள போதைப் பொருள் பெறாத மாதிரி தடுக்கணும். இது மிக முக்கியமானது. அதோட நாட்டுக்குள்ள போதைப் பொருள் கொண்டு வராக்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும். சில நாடுகள் மாதிரி, இப்ப இந்தோனேசியா மாதிரி, சிங்கப்பூர் மாதிரி கடுமையான தண்டனைகள் கொடுத்தா அதுக்கு பிறகு போதைப் பொருட்கள் கொண்டு வர மாட்டினோம், நாடும் நல்லா இருக்கும். தானே? எனவே நேற்று 600 கிலோவுக்கு மேற்பட்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டமை ஒரு வெற்றிகரமான நடவடிக்கை ஆகும். பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளருமாகிய சுமந்திரன் அவர்களும் நாளை வெள்ளிக்கிழமை சந்தித்து உரையாட இருக்கின்றார்கள். இந்த உரையாடல் ஒரு சாதாரண உரையாடலாக அல்லாமல் 2 கட்சிகளுக்கும் இடையிலான ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிற விதமாகவும் ஒரு பரந்துபட்ட அளவிலும் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. மிக முக்கியமாக கைப்பற்றப்பட்ட சபைகளில் கூட்டாக சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்குத்தான் இந்த சந்திப்பு இடம்பெற இருப்பதாக சொல்லப்படுகின்றது. எனவே 2 கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் தமிழ் மக்களுடைய நன்மை கருதி, மக்களாகிய எங்களுடைய நன்மை கருதி எந்த அளவுக்கு விட்டு கொடுக்க முடியுமோ, எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியுமோ அப்படியான முடிவுகள் எடுத்து, சுமூகமான முடிவுகளை எடுத்து கைப்பற்றிய எல்லா சபைகளிலும் ஆட்சி அமைத்தால் அது தமிழ் மக்களாகிய எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும். தானே? இதில் இந்த சந்திப்பு ஒரு சாதாரண சந்திப்பாக போயிருக்கும். 2 பேரும் சந்திக்கக்குள்ள அது பெரிய விஷயமா போயிருக்காது. ஆனால் இப்போ அது ஹைலைட் பண்ணப்பட்டு பெரிய விஷயமா கதைக்கப்படுறதுக்கு காரணம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சுமந்திரன் அவர்களை பார்த்து தும்புக்கட்டை என்று சொன்னது. அதாவது அவருக்கு போட்டியாக மாகாண சபை தேர்தலில் நான் ஒரு தும்புக்கட்டையை நிறுத்துவேன் என அவர் சொன்னது இப்போ பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் இப்படியான ஒரு சந்திப்பு இடம்பெறது மிகவும் ஒரு எதிர்பார்ப்பை அதிகரித்திருக்கிறது. இது ஒரு வித்தியாசமான முயற்சியாகவும் பார்க்கப்படுது. ஏனென்று சொன்னால் சும்மா இந்த நாளும் சண்டை, முரண்பாடு, இவரை அவர் தாக்குறது, அவரை இவர் தாக்குறது என்று சொல்லி 2 கட்சியினுடைய ஆதரவாளர்களும் மாறி மாறி சமூக வலைத்தளங்களில் சண்டை பிடிக்கிறது என்று சொல்லி இப்படியே போய்கொண்டிருக்காமல் கட்சியினுடைய தலைவர்கள் ஒன்று கூடி பேச்சுவார்த்தை நடத்துறது, ஒப்பந்தங்கள் போடுறது எல்லாமே வரவேற்கப்பட வேண்டிய முக்கியமான மாற்றங்கள் தான். எனவே இந்த தும்புக்கட்டை, விளக்குமாறு இதெல்லாத்தையும் தூக்கி ஒரு ஓரமாக வச்சு போட்டு ஒற்றுமையாக சேர்ந்து செயல்பட்டால் அது வரவேற்கப்பட வேண்டிய விடயம்தான். இன்றைக்கு கிளிநொச்சியில் டிசிசி மீட்டிங் நடக்க போகுது. டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அதில் கலந்து கொள்ள போகிறார். அப்போ என்ன நடக்கும், மிச்சம் என்ன நடக்கும்ன்றதை நீங்களே ஊகிக்க முடியும். இன்றைக்கு டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு புயலை கிளப்புவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இது சம்பந்தமாக அவர் ஒரு செய்தி குறிப்பொன்றை வெளியிட்டிருக்கின்றார். இன்று நடைபெற இருக்கின்ற டிசிசி கூட்டத்தில், கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தான் கலந்து கொள்ள இருப்பதாகவும், தர்மபுரத்தில் இராணுவத்தினர் ஒரு பொதுமகனை தாக்கி அந்த விடயம் சம்பந்தமாக தான் கேள்வி
கேள்விகள் கேட்க இருப்பதாகவும் அதை தவிர இன்னும் பல பிரச்சனைகளை முன்வைக்க இருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கின்றார். எனவே இன்றைக்கு அனல் பறக்கின்ற விவாதங்கள் நடக்கும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நாங்கள் ஏற்கனவே சொன்னதுதான். எத்தனையோ கூட்டங்கள் நடக்குது, எத்தனையோ பாராளுமன்ற அமர்வுகள் நடக்கும். ஆனால் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அங்கே போனால் மட்டும்தான் அது வெளியில் தெரிய வரும். இது கடந்த காலங்களிலேயே நாங்கள் இதை பற்றி கதைச்சிருக்கிறோம். எத்தனையோ டிசிசி மீட்டிங் வந்து வேறு வேறு மாவட்டங்களில் நடக்கும். எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அங்கே என்னதான் நடக்குது, என்னத்தை கதைக்கணும், என்ன முடிவுகள் எடுக்கணும், யார் கதைச்சு ஒன்றுமே தெரிய வராது. சும்மா பத்திரிகைகளில் வந்து இங்கே ஒரு மூலையில் ஒரு செய்தி போடணும், அவ்வளோதான். ஆனால் ஏதாவது ஒரு மீட்டிங்குக்கு வந்து டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் போனால் அந்த நியூஸ் எல்லாம் வந்து ஃப்ளாஷ் நியூஸ் ஆகி எல்லா ஊடகங்களையும் வந்து எல்லா காணொலிகள் எல்லாம் வெளியாகி நிறைய செய்தியாளர்கள் போய் செய்தியெல்லாம் எடுத்து வெளியில் போடுவினோம். டாக்டர் கேட்குற கேள்விகள் எல்லாமே வந்து செய்திகளில் வரும். ஓம் தானே, இதில் மறக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக சொல்கிறதுக்கும் எதுவுமே இல்லை. இதுதான் உண்மை, இதுதான் நடந்து கொண்டு இருக்குது. உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று முன்தினம் எல்லாம் பரிசு துறையிலையும் வேறு இடங்களையும் வந்து டிசிசி கூட்டம் நடந்தது. யாருக்காவது தெரியுமா கூட்டத்தில் என்ன காய்ச்ச வேண்டு, யார் அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கினது, கூட்டத்தில் என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டது, யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அதை பற்றின செய்திகள் பெருசாக வெளியில் வரவே இல்லை. இன்றைக்கு டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கிளிநொச்சி கூட்டத்தில் கலந்து கொள்ளும் போது அங்கே நடக்கிற எல்லா விஷயங்களும் வெளியில் வரும். அதனால தான் மக்கள் விரும்பினம் எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி கூட்டங்கள் நடக்குதோ அங்கெல்லாம் வந்து டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் போகணும் என்று சொல்லி. ஏனென்றால் அவர் போனால் தான் தைரியமாக கேள்வி கேட்பார். அங்கே நடக்கிற விஷயங்கள், எடுக்கப்படுற தீர்மானங்களில் வந்து ஏதாவது பிழைகள் இருந்தால் ஆன் த ஸ்பாட்லேயே வந்து சுட்டி காட்டுவார். தானே, இதுக்கு தான் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கலந்து கொள்ளணும் என்று சொல்லி. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாராளுமன்ற அமர்வில் 8 அமர்வுகளில் அவர் பேசுறது வந்து வெளியில் ஒளிபரப்பு கூடாதுன்னு சொல்லி ஒரு தடை விதிச்சவே தானே. அந்த 8 அமர்வுகள்லையும் யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் செய்திகள் பெருசாக வெளியில் வரையில. அந்த 8 அமர்வுகளையும் என்ன நடந்தே தெரியல. ஏன்னு சொன்னால் டாக்டருடைய குரல் வந்து அங்கே ஒடுக்கப்பட்டிருந்தது. பாராளுமன்ற உரைகளை கவனிக்கிற அந்த ஆர்வம் வந்து மக்களுக்கு இல்லாமல் போயிட்டது. தானே, எனவே அந்த 8 அமர்வுகளும் என்ன நடந்தே தெரியாது. பிறகு 9வது அமர்வில் இருந்து டாக்டர் பேச ஆரம்பித்த பிறகு திரும்பவும் மக்கள் பாராளுமன்றத்தை கவனிக்க ஆரம்பித்தார்கள். இது மறக்க முடியாத உண்மை. எனவே இன்றைக்கு கிளிநொச்சியில புயலா பூகம்பமா என்னன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். இந்த கேலி சித்திரத்தில் வந்து ஒரு வீடு ஒன்று இருக்குது. ஒரு சாதாரண ஒரு ஏழை குடிமகனுடைய வீடு. அந்த வீட்டில் வந்து மின்மானி இருக்குது தானே, அந்த மின்மானி இருக்குது. அதைத்தானே வந்து ஒவ்வொரு மாதமும் பார்த்து அந்த ரீடிங்கை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சார்ஜ் பண்ணுவினோம். அதை வந்து ஒரு ஆஃபீஸர் ஒரு ஆள் வாரார், வந்து அந்த மின்மானியில் இருக்கிற ரீடிங்கை பார்த்து எழுதுகிறார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் IMF என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இலங்கை மின்சார சபையிலேருந்து ஆக்கள் வரையில் IMFலேருந்து ஒரு ஆள் வந்து மின்மானியில் பார்த்து எழுதுகிறார் என்று சொல்லி இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் IMFினுடைய பரிந்துரைகளை அடுத்து இப்போ மின் கட்டணங்கள் வந்து அதிகரிக்க போது அதனை குறிக்கும் விதமாக இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கேலி சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.